கடந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன விதைச்சிருக்கீங்க, நீங்கள் பண்ண புண்ணியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய தீமையாக இருக்கலாம், எல்லாமே அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த பிறவியில் நீங்கள் அந்த இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற பிராப்தத்தை கொடுக்கறது இந்த லக்னம், லக்னாதிபதி தான். அப்போ லக்னத்துக்கு மீண்டும் நமக்கு புரியறதுக்காக, லக்னங்கிறது நம்மளோட தலைப்பகுதி, உயிர் அப்படிங்கிறத விட நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது நம்ம தலை இல்லைன்னா யாருமே இருக்க முடியாது. நம்ம உடம்புல எந்த பகுதியில் அடிபட்டாலுமே இந்த தலைக்கு அதோட சேதாரம் தெரியும். நம்மளோட கையோ காலோ, அப்போ கால் அப்படின்னா 12ஆம் பாவம், 12ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம லக்னம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ண முடியாது. 12ஆம் பாவம் கால் நல்லா இருந்தால் தானே நம்மளால் நடக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் கை 3ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் நம்மளால் இயங்க முடியும், ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு யாரும் உதவி பண்ணணும் அப்படின்னா அந்த 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 3ஆம் பாவம் இல்லைன்னா நம்ம யார்கிட்ட உதவி கேட்டாலும் நமக்கு கிடைக்காது, நம்ம யாருக்கும் உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டோட தலைநகரம், ஒரு மாநிலத்தோட தலைநகரமாக இருக்கலாம், ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இந்த லக்னம்ங்கிறது. அப்போது இந்த உயிரை வழிநாட்டது எல்லாமே லக்னாதிபதி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பாளர் தான் இந்த படை இந்த இடத்துல போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது எல்லாமே அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான். அப்போ இந்த உயிர் வாழி, இந்த உயிர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட லக்னம், லக்னாதிபதி தான். இது நல்ல நிலைமையில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பிறவியில் அனுபவிக்க முடியுமா முடியாதா, பிராப்தம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது இது யாராலையும் தடுக்கக்கூட முடியாது. உங்களுக்கு இதுதான் விதிச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும். ஈவன் தோ நீங்கள் வழிபடக்கூட கடவுளால் கூட தடுக்க முடியாது. லக்னங்கிறது உதாரணமாக நம்மளோட நிறம் மாற்ற முடியாது, நம்மளுடைய உயரத்தை மாற்ற முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய இன்பில்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நம்மளுக்குள்ள இருக்கிற இயல்பான குணங்கள். ஒருத்தருடைய உதாரணமாக லக்னத்தில் கோபம், செவ்வாய் இருக்குன்னா கோபம் வரும்.